சொல்றத கேளு. இப்படி இப்படி ஆட்டிப்படாது. என்னைக்கு கவர்மெண்ட் பஸ்ல அடி வாங்கணும் ஆயா நல்லா காலமாத்த கவர்மெண்ட் அடி வாங்கிட்டியா? ஆமா. ஏன்டா போய் கவர்மெண்ட் பஸ் அடி வாங்கனே? இந்த கோலகாடு மூர்த்தி என்ன கண்டக்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம அவள்கிட்ட பொழைச்சு பாடலாம். ஏன் என்னாச்சு? சேலத்துல கூத்தாடி விட்டேன். நீங்களா ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்க. சரி, என்கிட்ட வண்டியா இருக்குது. அப்புறம் நான் பஸ்ஸுக்கு தான் போகணும். நானும் அரியானூர்ல நின்று பாக்குறேன், எல்லா பஸ்ஸும் கூட்டமா வந்துச்சு. அப்புறம் ஏமா விடிய விடிய ஆடிவிட்டேன். கூட்டமாகிற பஸ்ல நின்றுட்டு போவேன். அப்புறம் எந்த பஸ் கூட்டமா இல்லாத வருதோ அந்த பஸ்ல தான் ஏறும்னு சொல்லி நின்னுகிட்டு இருந்தேனே. மூர்த்தி அந்த கண்டக்டர் பஸ் வந்துருச்சு. அடடா போய் உக்காரலான்னு ஜன்னல் ஓரமா சீட்டு தொலைவறனே. ஜன்னல் ஓரமா சீட்டு கிடைக்கல. கம்பி ஓட்டின மாதிரி ஒரு சீட்டு காலியா இருந்துச்சு. சரி இதை விட்டா நம்ம ஊர் கணந்தேரி போக முடியுமா? போக முடியாதுப்பா. முடியாதுன்னு சொல்லி மூர்த்தி அண்ணா கணந்தேரி ஒரு டிக்கெட்டு கொடுன்னு எடுத்துக்கிட்டு அந்த கம்பி மேலேயே தலையை சாச்சி படுத்துக்கிட்டேன். ஏ வர்றா பையா எழுப்பி போடுறான், கணந்தேரி வந்ததும் எழுப்பி போடுறாரு அப்படின்னு மூர்த்தி சொன்னாரு. அரியானூர்ல இந்த பஸ் அதான் கொண்டு வந்து மாவட்டஞ்சாடியில் நிறுத்தணும். மாவட்டஞ்சாடியில கூட்டமான கூட்டம், முகூர்த்தனால கூட்டம் ஏறுது. அந்த கூட்டத்துல ஒரு பொம்பளை ஏறுது. எத்தச்சோட்டு பொம்பளை, நல்ல எத்தச்சோட்டு பொம்பளை, நல்லா பெருங்கூட்டு பொம்பளை. ஆமா, பஸ்ல தன்னமுன்னு ஏறுது. ஏறி இந்த அம்மாவுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கல. கலந்த மட்டும் வேறத்தாலும் நிக்க கூடாது. நான் கம்பி வர மேல தலைச்சாச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கம்பி மேலே தோலைச்சாச்சி பண்ணி நின்னுச்சு. ஏமா நீ இதோட பொம்பளை ஒழுங்கா கம்பியை முடிச்சு நில்லுமா, கீழே விழுந்தா பஸ் நிறுத்தி போடுவான் அப்படின்னு கண்டக்டர் மூர்த்தியான யதார்த்தமா சொல்ல. இந்த பொம்பளை பதார்த்தமா எப்படி கம்பி பிடிக்க போட்டு இந்த சாக்கி டூக்கு 2 பஞ்சராட்டுங்குது. அப்படி வேகத்தடியில இப்ப எப்படி இறங்கணும் குப்பீர்னு பிடிக்கிறது சாராயிட்டு பாட்டு விழுந்துச்சே. ஆமா. ஐயோ அப்பா எனக்கு தோக்க பத்திரம் அப்படியே எல்லாம் முடிச்சுக்கிச்சாயா. ஐயோ என்னமோ கவர்மெண்ட் பஸ்காரன் நம்ம தலைமையில மூட்டையை போட்டுட்டான் ஆட்டுக்குது. போகுது. ஆமா, தலைமையில மூட்டை வச்சுட்டாங்களே அப்படின்னு மூட்டையை பிடிச்சி இழுக்கண்ணே. நான் இழுக்க அந்த பொம்பளை இழுக்க எதுக்கு இழுத்தேன்? கையில கிடைச்சா சன்னல்ல எஞ்சி பிள்ளான்னு நான் இழுக்க அந்த பொம்பளை இழுக்க. ஏப்பா மாவனியாடு பஸ்ஸே நிறுத்தி விட்டால. ஏ சண்டாளா, ஏன்டா நானே என் புரசம் கடை சண்டை பண்ணி அப்பமட்டுக்கு போறேன், நீ ஏன்டா சாராயிட்டி பாட்டு போட்டு இழுக்கிற குத்துறால. மூர்த்தி அண்ணனும் டிரைவரும் ஓடியாந்தாங்க. ஏ பையா என்னடா ஆச்சுன்னாங்க. நான் நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னேன். அவங்க என்ன திட்டல, அந்த பொம்பளை திட்டுறாங்க. ஏமா அவனே டெய்லியும் கூத்தார பையன், பாம்பு ஏதோ தோக்கமத்துல கிடக்குறான், ஏதோன்னு விழுந்து செத்து போயிருந்தானா எங்க பஸ் பேப்பர்ல போடுவாங்க. பேப்பர்ல போடுவாங்க. இதையும் தான் பேப்பர்ல போடுவாங்க. என்னன்னு போடுவாங்க? அரசு பேருந்தில் பயணம் சொல்லும் போது வாலிபர் தலை மீது முளையுழுந்து மரணம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், எது வேணாலும் பண்ணு, இப்படி இப்படி ஆட்டிவிடாது. மத்தவகார மாலை புடின்னு மொபைல் அடிச்சுன்னா போச்சாயா. பொம்பளை உடம்பாக்க வித்தியாசம். உனக்கு ஆமமணி தொடத்தோட சொரந்துக்கும். பாடியே வேண்டாமா? என்ன வேணும் உனக்கு? நல்ல ஒரு பழைய பாட்டு. பழைய பாட்டு நல்ல பாட்டு. சத்யராஜ் பாட்டு தெரியுமா? 3 முழம் மல்லிகை பூ முத்தக்கண்ணால் மக்கிதடி, முத்தக்கண்ணி மல்லிகை பூ என்ன முத்த சொல்லி செஞ்சுதடி, நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கத்திலுக்கும் கட்டித்தாரண்டி, நான் சொலக்கெடுக்க சொல்லி தாரண்டி, நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லிகை பூ உன்னை ஓம்பத்தை. வேண்டாம். ஆனா பிள்ளை வந்து எடுத்தாங்க போட்டாவான போட்டா படிச்சு விட்டாங்க. போனால் போகட்டேன்டி அம்மா. 5 மணிக்கெல்லாம் பால் பேச்சு போயிருவாங்க. எதுக்குடா பேசுற வாய் வார்த்தை போனா போகட்டும். 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான ராஜசபை பச்சியம்மன் கடல்னா நமக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு தாய் நாடு அல்லவா? இருந்தாலும் ஆமா, அதாவது பச்சியம்மன் முத்துசாமி, இனிய பெருமாள் கருப்புசாமி இதற்காக நமக்கு நாடக அரங்கேற்று ஓதிரவு. ஆமா, பகவான் கிருபையால. ஆமா,
ஊர் பொதுமக்கள் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான செலவு செய்து பெரியோர் தலைமையில நமக்கு நாடக அரங்கேற்றம் அதாவது நம்மளுடைய பச்சிமங்கல் அழகொன்றுடைய தலைமையில நமக்கு நாடக அரங்கேற்றம் அவர்களும் நமக்கு நன்குடிசி நம்ம அருமையா கோலசாமி அவர்களும் நம்ம பாலிகாட்டு முருகேசையா அவர்களும் இன்னும் அனைத்து நல்ல உள்ளமும் இன்னும் சின்ன அவர்களும் இங்க அனைத்து நல்ல உள்ளமும் போட்டா பிடிச்சவங்களும் போட்டா பிடிச்சவங்களும் பிடிச்சி இருக்கிறவங்களும் அதாவது கரையங்காட்டு சேர்ந்த நவீன் அதாவது வாழுமட்ட வயதுல மாண்டு படித்து வைகுந்தம் போனார் செத்து படித்து சிவலோகம் போனார் அவர் பேரு கீர்த்தியோடையாகவும் வந்திருக்க எல்லா பெரியோர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் பச்சையமங்கிற நீரோடி வாழ கடவுள்
நமக்காக ஒரு காணி கொடுக்க மாதிரி காணி பல்லாண்டு வாழும். பாக்கணும் பாக்கணும் வந்தேதான் அவன் எனக்கு தெரியுமே. ஆமா நம்ம எட்டிக்கொட்டப்பட்டு சேர்ந்த அறிஞர் அவர்கள் அவர்களும் பல்லாண்டு வாழட்டும். மாடி என் சத்தமாடாங்க. என் பேரோ தீவர்ண மாலை. பெயரோ தீவர்ண மாலை. மாடி அப்படி தீவர்ண மாலையாக இருந்தால் நான் யாரையும் மாலை இட்டவன். கல்யாணம் ஆகி போச்சா? பாக்கல என்னது தாலிடி தாலியா? எனக்கு நான் ஒரே ஒருத்தன் தாயா பார்த்தேன். அப்படி இருந்தாலும் என்னம்மா செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்களா? இங்க அடுத்து மயில்ராமன் சண்டை, அங்க அடுத்து என்ன நடந்து தெரியுமா? கண்ணம்மா அம்மா இது பால அலல கையாடு மடி பாதாள லங்கையின் தகத்தோடு பரிபாலம் செய்யக்கூடிய மந்திர திதிர மாயா ஜாலங்களை கற்று உணர்ந்த கூடிய என் கணவர் பேரோ கருங்கூவி மயில்ராவன் சூரன். வீட்டுக்கார பேர் கருங்கூதி மயில்ராவன். உட்காரு. என்ன உட்கார்றா? உட்கார மாட்டேன். தாயாளி பையன். நீ தானே சொன்ன என்னடா கருங்கூதி சொல்றதுங்கறப்பியா? மகாராணிட்டு போய் நான் ஒரு டைம் சொன்னா இறந்தவனோட குழந்தை அந்த பையன் ஒருத்தாருன்னு சொன்னா பாரு வயசான காலத்துல எத்தனை தர அந்த திருடு வேண்டாம் மாப்பிள ஏன்டா உனக்குலாம் எதுக்குன்னா சாவு காலத்துல வேலை உனக்கு என்ன அநியாயம் பாக்குது எத்தனை தாண்டா புட்டு புட்டப்ப ஒரு கூத்துக்கு போயிட்டு வரலாம் ஐடியா வச்சிருப்பாங்க. ஏய் அப்படி இருந்தாலும் நான் அவரை மாலையிட்டு இருந்தாலும் ஒரு கட்டிய மனைவியிடம் ஒரு வெளியில செல்வா இருந்தா ஒரு ராசாங்க விஷயமா இருந்தா என்ன வரவழி தூர் வா சொல்லிட்டு தான் போவார். ஆனா இன்னைக்கு இந்த அர்த்தராத்திரி சாமத்துல யாருமே நடமாடாத வேலைய ஆமா அது கண்ணம்மா அவர் எங்கடி போவார்? என்னது
எனக்கு தெரியும் உங்ககிட்ட சொல்லாம போகும்போது எனக்கு தெரியும் என்னன்னு தெரியும் நேரத்துக்கு போறாருல்ல ஒருவேளை கூத்தி ஆக்கி போவாரோ கிட்டவா காது கேட்கல கூத்தி ஆக்கி போவாரோ வாங்க இந்த அங்க என்ன பண்ற காமாலே காது கேட்கல உனத்தங்க வா ஆறு மூர்த்தி வா மூர்த்தி ரெடி ரெடியா புருஷங்க உட்காந்துட்டு மாதிரி இருக்குது ஆஹா அது கூத்து பார்க்க வந்தீங்க இல்லடி அவர்ல எங்க வீட்டுக்கார அதே வரப்பட்டா இருப்பாரு ஆஹா நல்லா பாரு அவர் பெச்சிட்டு போத்திட்டு இருக்கிறாரு எங்கிட்டு தான் போயிருப்பா அந்த பாலா போன மனுஷன் எங்க போயிருப்பாரு புறா பாரு அவர்லடி என்னடி ஏன் புருஷன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு நம்மகிட்ட ஆற புரசம் பாத்தியோ ஏமா ஏமா இது உங்க வீட்டுக்காரரா ஆமாடி இன்னும் மட்டும் நீ பஞ்சாலத்தான் அங்க இருக்குதுன்னு கும்பிட்டு இருக்கிறேன் நீ பஞ்சாலையா போய் என் வீட்டுக்காரர் கோபமா இருக்கிறாரா இல்ல சந்தோஷமா இருக்கிறாரா அப்படி போய் பாட்டுவா போனால் போகட்டும் போடா போகட்டும் போடா சாமி அம்மா எனக்கு கட்டிப்பீலாம் கஞ்சிப்பீ ஆகி போச்சம்மா என்னடி ஆச்சு ஓ ஒரு போட்ட கோபமா இருக்கிறாரு அம்மா கண்கள் அப்படி செவந்தே போச்சு அம்மா இப்ப நாடு முடியல ஐயா போய் ஒரு பெண்ணுன்னா பணிவா போகணும் என்னமோ காட்டு எருமை பிடிக்கிறாங்க போனா எப்படி இருக்கும் நீ தான் போ கால் ஒடியுது
பெண்ணே தீவிரமாலும் கட்டிப்பிடிப்பாங்க. பெண்ணே நீங்க ஒரு உதாரணம். முன்னாடி இவ்வளவு கோவக்குரிய கராரு. ஆமா. ஏய், ஆ? இன்னும் ஒரு தரம் போய் பார்த்துக்கோ. நானா? இப்பயாவது சிரித்த முகத்தோட பார்க்கணும்ல நீ. ஓ இப்பயும் ஏன் மத்தாளா சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா. ஐயோ ஐயா மாமா எப்ப பார்த்தாலும் நீ பிரார்த்தனை பண்ணிக்க முன்னாடி அநியாயம் பாக்கலாம் பாலா ஊஞ்ச காடா அப்படி வசந்தாக்கா அது என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? ஏண்டி இந்த ஊர்ல புலிசி விட்டுருப்பாங்களா? இந்த மனுஷன் இப்படி புலிசி விட்டுருப்பாங்களா? ஏன் மாப்பிள பொண்ணு மாப்பிள அநியாயமா இருக்குது. ஓடுக்கலாம். ஏய், ஒரு பொம்பளை மனுஷ வச்சா கல்லாரத கூட கரைய வச்சிருவா. ஆமா ஆமா. ஆணியே முந்தால முறைக்கூடிய திறமங்க இல்லையா? பொண்ணுங்களுக்கு இருக்குது. இப்ப பாரு முந்தானி பிடிச்சிட்டு பின்னாடி ஆட்டு குட்டியாட்ட ஓடிவாரு. ஆட்டு குட்டியாட்டம் நெசமாலும் பாக்குறதா நானு அவரை இணங்க வச்சிருவேன். நீ இறங்கு, நீ இப்போ பாத்தீங்கன்னா இறங்க வச்சிருவீங்க. ஏய், இணங்க வைக்கிறதா? அவரே இறக்கி வர்றா. ஆமா. ஏட்டா குழந்தா சொத்த சொல்ற கூதி ஆகி போயிட்டான். அப்பா அனலா பறக்குதே பார்வா. அடியே சண்டாளி மூடிச்சு மூச்சட்டமே விட்டு போச்சுரி ஆயா. சரி நல்லா அப்படி போயிடு. வேற பள்ளமா போச்சு. இந்த கபந்து 4 பல்லு கொட்டிதான் என்ன வருது? ஆப்பகோடல போயிடு. கைய போடுறா தேடி போய் கைய போடுறா. பையனாச்சு எடுத்து கொடுத்துருந்தா இல்லடா 4 கரப்பையோட ஒப்பு கைய பிடிச்சு இழுக்குற. ஐயோ அம்மா அம்மா என்னடி அநியாயமா இருக்குது. இது நாளை இல்ல, இது ஒரு நாளையில இந்த மனசு இப்படி ஒரு கோவக்குரியது பார்த்தது இல்லடி அம்மா. கண்ணு பாரு அப்படியே துடிக்குது அம்மா. ஆமா. ஓஹோ, உனக்கு அவ்வளவு ஆகி போச்சா? என்னமா ஆட்டுக்குட்டி பண்ணி போடுவோம்னா ஆட்டுக்குட்டி பண்ற அப்படி பண்ணி போடுவோம்னா ஏய், இல்லைங்க முந்தாடியில முடிச்சு போடுவோம்னா நான் சொல்றேன். எந்த நாளையில இப்படி ஒரு கோவக்குரிய பார்த்ததே இல்ல. சரியா? ஆர கேக்குறோம்? கட்டி புருஷன் ஏன் புருஷன் எங்க போறது கேக்குறது அதிகம் உண்டா இல்லையா? எனக்கு நீ பொண்டாட்டி நீ தான் கேட்கணும். என்ன மதித்து தொட்டி தாலி கட்டி மனைவி மதித்து வா சொல்லாத புருஷனை நம்ம எங்க போறது கேட்கலாம கேட்க கூடாது. எப்படி திருப்திக்கார வேடிக்கை மட்டும் பாருடி.
மூலிகை சிபில் கொண்டு போகவா பயட மாடி நீ கடிகையே நடந்து போகுவே அண்ணக்காரன அறிவிப்பீரே தன்னையும் கொன்ற ராமன் தன்னை பிடித்து இன்றைய காலிக்கு இறையது கொடுப்பேன் என்று அது சொன்னதை முடிக்க நானும் அது தொகைய பயனோ ஆனே என்னமா நீ சொன்ன நாம அன்னைக்கு கள்ளக்காட்டுல விட்டு ஓடி போயிட்டுவேன் எந்த வார்த்தை எங்க வீட்டுக்கார அதை மூத்த ஏமா என் புருஷன் உண்மையா கேட்க மாட்டேன்னு சொல்லி நெடி முடி வளனாய் போற்றி நீருதாய் இருவதண்ணி யாருமே நடமாடாத நேரத்துல இந்த அர்த்தராத்திரி சாமி வேலையில தன்னுடைய மந்திரி பிரதானி குடியில அவன் ஊசி மூக்கன் தன்னுடைய மந்திரி பிரதானி இரவுல வெட்டி மூலிகை சிமிழ் கொண்டு போகவும் பயணமானி கடுகி நடந்து போ காரணம் சொல்வீரே எங்க போறோம் நிகழ்வு சாமி மகாராஜா எங்க போறீங்க ஐயா அதாவது அம்மா என்ன கேக்குதுன்னா எங்க போறேன் ஆமாங்க அப்படியே ஏன் முன்னாடி வந்தோம் என்ன காய்ச்சி ஒரு முண்டை முட்டை போட்டுக்கிறாரு என்னுடைய இலங்கை ஆண்டாரே எந்தாயாதிவர்க்கும் ராவணன் கும்பகர்ண பூஷணன் மூலவளம் தேனை எல்லாம் மடித்தானே வைத்தவண்டி பிண்டத்திலே பிறந்த ராமன் நாளை சுக்கலா தேவி வைத்தன் சூரியன் உதயவாவதற்கு இருவரை கொண்டு வந்து காளிக்கு பாதாள இலங்கி இருக்கக்கூடிய காளிக்கு பழி ஊட்டுவேன் என்று அண்ணனாகி ராவணேஸ்வரத்தில் வீர பிரதாப கூறியிருக்கின்றேன். அதற்காக போய் கொண்டிருக்கும் போது எவ்வளவு
மந்திரமா நான் புருஷனுக்கு ஒரு அதாவது ஒரு வேலை புத்தி கித்தி கட்டு போய் கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டாருன்னா ஒரு மனைவி ஒரு நல்ல ஒரு புத்திமை சொல்லணுமா இவர் ராமாலட்சுமர் கொண்டு போய் சரி எடுத்து வந்து போறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு நீதி வாக்கி சொல்லணும். ஆமா அவர் என் புருஷன் அம்மா பதில் சரியா இருக்கணும். ஏழுக்கு மாற பதில் முடிச்சு தொங்க வச்சிருவோம். அவனுக்கு நல்ல வாஜன ஒண்ணு யாரோ நாட்டி ஆட்டினா தெளிக்கிறேன்.
வதனம் ஒன்று சொல்கிறேன் கேளையா. பல்லவா இன்னகர் பாதாள் அங்கே ஆண்டுட்டு இருக்கிற உனக்கு என்ன குறை? சொத்தல குறைவா? சுகத்துல குறைவா? என்ன குறைவா இருக்குது? குழந்தைங்க வாங்க. சொத்தல குறைவா? சுகத்துல குறைவா? போட போங்கொன்னால வாயில ஏன்டா ஈனோட குறைவனு கேட்டு போ. கண்ணம்மா அதனால சீதையை ராவணன் சிறையெடுத்து கெட்டான். அவருடைய தம்பி ராவணனுடைய தம்பி விபூஷணன் ராவணன் சிறையெடுத்து கெட்டான். ஆமாங்க. அதனால ஒரு குரங்கால லங்கை கரிகரி ஆச்சுது. இருக்கப்பட்ட குரங்கால பாதா லங்க தாங்குமா? அதனால ஒண்டியா யமபுரம் ஓடவழி தேடுறான் ஒண்ணு. ஆமாங்க. பேசுவதுக்கு ஆள் வேணுமா? அதனால உன்னை அண்டியே ஒந்தன அழைக்கிறான். போகாத போடு தண்ணி நெருங்கி போயிடும். அந்த ரெண்டும் அதிர்ந்திடும் என் பேர் சொன்னார். அண்ணே உடனே விடாங்க. தெரியும். ஒன்றல்ல இரண்டல்ல உயிரில்லா மனித கஞ்சி. இந்த தூண்டன் அடுப்பிலேனோ சொன்னதை முடிப்பேன் இப்போ. அடி பெண்டி நீ இருந்து சொன்ன பொறுத்த நல்ல ஐயோ போலீஸ் கொலை 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 கொலை. சாமி மகாராஜா என் கடவுள ஏதோ சாயங்கால நேரத்துல சோறு கஞ்சாய் கேட்டு ஊத்திட்டு இருக்கும். ஆனா மொத்தம் ஒரே அடியில கொண்டுட்டீங்களா? இதுக்கு மேல சோத்துக்கு என்ன சுண்ணியா செத்து போயிட்டாடா. நல்லா ஒண்ணுட்டீங்களா? நீங்க தான் செத்து போயிட்டாடா. உயிரை போச்சு ஒரே இருக்கிற பாரு. உருவம் பிடிக்க மாட்டேங்கிறாரு. என்ன சாமி சொல்றீங்க? அந்த ரெண்டு மதம் என்னுடைய பேரை சொன்னார். ஒன்றல்ல ரெண்டல்ல. அந்த மானிட பையனுக்கு உயிர் இருக்குதாடா? அந்த மானிட பையனுக்கு உயிர் இருக்குதா? பின்ன இந்த உயிரே இல்லாத மனிதனுக்கு அஞ்சு இந்த தூண்டன் நான் அடங்க மாட்டேன். நான் புறமுடிக்கிட்டேன். அடங்குமா? அடங்குமா? அடங்காதுங்க.
சொன்னதை முடிப்பதான். சொன்னதை முடிக்கிற வரைக்கும் அடங்க மாட்டேன். தாலி கட்டிய பெண் என்று தாலி கட்டிய மனைவி என்று சற்று எழுந்தைய பொருட்டு இதே வார்த்தை பிறகு யாராவது தெரிவித்தார் பள்ள டான் 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 உடனே போடின்னு போடி அவரு அப்படி சொல்ல சொன்னாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் பேரை சொன்ன போட்டி அவரு பேரை சொன்னா அண்ட 2 பவுனமும் கிடுநடுங்குமா, அண்டா சோட்டு புடுக்கலாம் ஆடுமா, அண்ட 2 பவுனமும் கிடுநடுங்குமா. என்னமோ ஆபத்து வரப்போகுது நமக்கு பக்கமா வந்துருச்சுங்க. நீ தேடி போய் ராமர் அவர் ராமசாமின்னு ஒரு சிந்தையில மனுஷன் கூட என்ன வேண்டாம். மனுஷன் கூட என்ன இல்லைங்க. ஆமாங்க பகவான் ரகுநாயகன். ஆமாங்க மன்னனா ராமசாமி மனிதன் என்ன வேண்டாம். அந்நாளில் ஆதி வஸ்து மொழிவே சோங்கா சுரணப்பட்டவன் பிரம்மா கேட்டிருக்க வேதங்களை திருடி கொண்டு அலை கடையில மறந்துட்டாராம். அவனை கொள்வதற்காக குருமெண்ட் அதாவது வராக அதாவது மச்ச அவதாரம் எடுத்து அந்த சோமகாசுரனை வதம் செய்து மீட்டு வந்த ரகுநாயகன் அவரை போடி போட்டீங்களா கஷ்டம் வந்து போயிருக்க. மனுஷன் அடி குறைகளாயி தன் வாழ்வு கொடு கொடி அட்டமே தாக்கி பாராப்பு கிரி எல்லாம் பாரிடி கஜ கஜாக்கி அந்த மூவடி ததாகி அரை நிமிடத்தில் வருவேன்.
வருகிறேன். அந்த மனிதர் கஞ்சி அவனுக்கு வலுவுகள் அது சொல்லி அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை ஐயாவுது. ஆமா, குறையில்லாத ஈசன் வாழ்க்கை. குறையில்லா ஈசன் வாழ்க்கை. கொட்டு முடி என்னடி கொட்டு முடி கொடி முடி இல்லை கொட்டு முடி அப்படி பிடிச்சி பூமியில தாக்கி 6 நிமிஷம் போதும். பாரி இருக்கப்பட்ட கிரியன்னா என்ன? மலை. பாரி இருக்கப்பட்ட மலைகள் எல்லாம் அப்படி 6 நிமிடத்தில் கசக்கி அண்ட வெடித்தது போல் வருவேன். அந்த மனிதனுக்கு வலுவுக்குதா? வலு இருக்குதாடி? வலுவுடன் ராமர் இப்ப பிள்ளமுடன் ஏகி ஒரே நொடிக்குள்ள பிடிச்சான். கொண்டு போன பறக்கிறமே தடுப்பீலக்க தனி வகித்து அந்த விஷ்ணுவ ராமராஜில
பிரம்மனை ஈன்றநாத விஷ்ணுவார் முக்காலத்து அந்த காலத்துல இதெல்லாம் வராகமாகி ஸ்ரீமந்த உலக சுற்றி ஆமாங்க சரி பாதாளம் கொண்டு போன பராக்கிரம தனி பிழைக்க அந்த ரகுநாயகர் மகாவிஷ்ணு அதாவது பன்றியோதர் எடுத்து பாதாளம் கொண்டு போன பராக்கிரம தனி பிழைக்க ஏதனே தனை வகுத்து விஷ்ணு ராமராகினார் விஷ்ணு நாடி போனா ராமர் மகத்தால் கஷ்டம் அடைய போரி ஆமா நீங்க தமிழ் ஆமா தமிழ் கஷ்டப்படி போறீங்க வந்த கண்ணியே சொல்வேன் கேளாய் யானையை கண்டு அடங்குமா சிங்கம் தானு வீரம் பெற்று விஜயராமன் சுடலே அடித்து ஓடுவே மாலையாக இனி ஓடி பதுளுரைக்காதே காணாமல் போயிடுவேன் என்று சொல்றியே. ஏய், யானை கண்டு அடங்க மாடி சிங்கம் அடங்குமா? அடங்காது தானே. எதுக்காக இந்த வீரம் பெற்றிருக்கேன்? அந்த வீரம் பெற்றது எதுக்கு? இன்னைக்கு விஜயராமன் குரல் எடுத்து இன்னைக்கு அவன் குரல் எடுத்து இப்ப இன்னைக்கு மாலையா போட போறேன். நான் போடுறதுக்கு மாலை போட நான் இருக்கும்போது பாடி பெண்ணே தாலி கட்டி பெஞ்சாதி அது வர்ற மாலை எனக்கு ஒரு புத்து சொல்லிட்டு போ. நாடி உன்னை நான் அழைச்சேன்னா நான் அழைச்சேனா உன்ன எதுக்கு நீ வந்த மாலை போட போற நீ குடல பிடிங்கி மாலை போட மாட்டேன். உண்மையே குடல பிடிங்கி மாலையா போட்டது யாரு தெரியும்? போடுற பொட்டியா வீரியோ பேச வந்த வெகுபல இருங்க சூரே
என்ன பண்ண அவன் நரசிம்ம ரூபமாகிட்ட அந்த இரணியனுக்கு யார் எதிரி? அந்த ஹரிஹரி நாராயண மகாவிஷ்ணு எதிரி. அச்சனமே சிறச்சாக்கள் அம்மா என்ன நியாயம்? ஹரி நமோ என்ன அச்சனமே சிறச்சாக்கள் செய்வா. இரணி நமோன்னு தான் தான் கடவுள் மூலகத்திலும் அவன் ஆட்சிதான் நடந்தது. அதனால இவன் செய்யற அநியாய அட்டகாசம்லாம் தாங்க விஷ்ணுட்டு போய் முறையிட்டார். கூடவே தேவரெல்லாம் குபலையில் நடுங்க வாழ்ந்தார். நாரனார் தூணுக்குள்ள நரசிம்ம ரூபம் உண்டு. குடலை பிடிங்கி அவர்தான் மாலையா போட்ட இரண்டையும் குடலை பிடிங்கி ரகுநாயகர் சரியா சிங்க ரூபம் உண்டு. இங்க பாருங்க மாமா அதாவது அதனால நீ குடல் எடுக்கணும்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டிக்கோட்டமேட்டுக்கு போ. 4 மணிக்கெல்லாம் 4ல ஒரு 30-40 ஆட்டம் எடுத்துருப்பாங்க. நல்லா வெள்ளாட்டு குடலாம் எடுத்து வந்து நல்லா சுடுத்தி வச்சு அலசி அதுல சீரக உணவு போட்டு எங்க வீட்டுக்காரருக்கு அதாவது சீரகமலை போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிங்க. நல்லா இருக்கும். குடல எடுக்கணும் அங்கத்தான் போகணும். அவன் நீ எடுக்க முடியாது. குடல எடுக்க முடியாது. நீ எடுக்க முடியாது. குடல எடுத்து மாலை போட்டவே குடல எடுக்கணும்னா முடியாது. போனா என்ன ஐயோ என் மொட்டா நீ கைத்து கூட பேசி நீ போய் செந்தில்குமார் பெரியகுமார் குடிய புத்தியோ நல்லபடியா வாங்கினேன் என் கை வாழுக்குள்ளே என்ன போல் தைரியம் உள்ளவன் இந்த தரணியில் ஒருவன் எதிராடு அந்த காளிக்கு அவனுக்கு பள்ளி கொடுப்பேன்.
என்ன அடைவேன்னு சொல்றேன். என் எதிரே பேசுதியே அப்படியே இப்ப என் கை வாளுக்கு உன் பிராணனே வாங்கிடுவேன். ஏண்டி என்ன போல தைரியம் உள்ளவன் இந்த தரணில் எவர்கள் ஒரு வரணும் சொல்லு. யாரா இருக்கிறாங்களா பின்ன நாய் பேச அந்த சிவன் முன்ன நடுநிலையால காளி யாரு? காளி. அந்த காளிகா தேவிக்கு பழி கொடுக்க நான் இருக்கும் போது இன்னைக்கு என்ன வாதுகள் நடக்கும், என்ன சூதிகள் நடக்கும். ராவணே கொடுமையால நடுங்கிய வருத்தமாகி ராவணே கொடுமையால நடுங்கிய வருத்தமாகி ராவணன் கொடுமையால நடுங்கி வருத்தமான தேவர்கள் இந்த கொடுமை தாங்க முடியல. தேவர்லாம் ஒன்னா சேர்ந்து தேவர் மூவர் தன்னை செப்பிய மொழியா கேட்டு மூர்த்திட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. மூர்த்தி ஒருவரான மூர்த்தியே நாராயணன் மேவியே பூமி பாரம் தீர்த்த விலங்கவே வந்து இருக்காங்க. விலங்கவர் ராவணன் வீரியும் குறைந்தது கஷ்டம் அடிய போ காலம் வந்துட்டு போவாது. எங்க அண்ணன் கொடுமை பண்றான்னு தேவரெல்லாம் மீட்டிங் போட்டு இவன் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்களாம். அவர் தான் பாஸ் பண்ணி அடிக்கிறாங்க. தான் பாஸ் பண்ணி மாநில ஜென்மத்தில் ஆமாங்க. ஆணுக்கு நான் அண்ணவனை சொன்ன ஒரு தரம் சொன்னா அடிக்க 1000 முறை ராமா ராமா ராமான்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கிற ராமனா அடி ராமா ராமா
நடன்னு சொல்லி கடினமான்னு ஏசுறேன் பேசுறேன். என்ன சொல்லுவோம் கட்டின பொண்டாட்டி மறுத்து பேசுனா சாமி. கௌதமர் சாபத்தால தன்னுடைய மனைவி அகிலி என்ற பெண்ணு ஒரு யுகமா கல்லா கடந்தா. அந்த அகிலி பெண்ணு ராமபிரான் அந்த வழியா வர அவருடைய பாதை போய் அந்த கல்லா மேல பாதை போய் பட கல்லா இருந்த அகிலி பெண் நல்ல பெண் ஆக்கினார் அந்த ரகுநாயகர். அவருடைய பாதை நம்ம மேல பட்டா அவர் பாதை நம்ம மேல பட்டா அவரு நம்மள குடிச்ச கருமும் தொலைஞ்சு போயிருங்க. ஆமாங்க என்ன விட அவன் பெரியவன். அடி என்னிலும் பெரிய நம்பி அவளை பத்தி பேச
அவன் கையில வச்சுக்கிறான் அது மூங்கத்தப்பு எதுக்கு வனாந்தரத்துல மூங்கத்தப்பு வில் விளக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு இருக்காது அந்த வில்லுக்குருவி சுடுற வில்ல நம்பி நீ அவ்வளவு பெரிய புத்திசாலியா நீ அவ்வளவு பெரிய பலசாலியா அண்ணா புத்தி இல்லாதவர் பலம் பெற்ற பலம் பெற்று புத்தி இல்லாத ஒரு பலம் பெற்று உலகத்தில் என்ன பயன் சரியா பெண்மொழி கேளாமல் மண்ணில் அநேகம் பேர் கெட்டா உயிர் விட்டா போனா உயிர் விட்டுருவீங்க போவாத ஆமா புத்தி இல்லாத பலம் பெற்று என்ன பலன் புத்தி உள்ள புத்திமான் பலமான அப்ப நான் பலவானா புத்தி இல்லாதவர் பலம் பெற்று பூவுகளில் என்ன பயன் பெண்மொழி கேளாமல் அநேக பேர் கெட்டா வீடு விட்டுட்டாரு நீ ஒரு மனுஷன் தாங்க பூச்சி கூச்சுன்னா என்ன பண்ணும் நாய் வந்து கூலியில் இருக்குமா அந்த ஆள்கார நாய் பூச்சி வாயின குறிச்சு சொல்றான் நாம சொல்றது சொன்னா இவன் ஒருத்தரம் சொன்ன 9 தரம் அவனையே தான் அப்படிதான் பெருசா பேசுது சும்மா தர குத்த மாட்டேன் சும்மா விடாதீங்க சும்மா கொடுக்கூடாது கொடுக்கிற தர குத்த மாட்டாடா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தா பேசாம குத்துற வந்து பாரு ஒரே குத்தல
பத்தியா, பேசி கொடுத்தாதான் வாழ்க்கை பேசி கொடுப்பான். ஓய் வாங்கடா. சாமி நீங்க வந்து ஊசி மக்கன் கடகன் குடியிலவன் அனைவரும் ஒன்றா தான் இருக்கிறீங்க. ஊசி மக்கன் குடியிலவன் அனைவரும் இங்க இருக்கீங்க. நாம எதிரி ஜெயிக்கணும்னா எதிரியுடைய நுணுக்கு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும்ல அவன் எப்படி இருக்கிறான், எப்படி போனாலும் சிறை பிடிக்க முடியும் அப்படின்னு அவனுடைய நுணுக்கும் தெரியணும். நமக்கும் தெரியணுங்க. அப்படி தெரிவதாக இருந்தா நீங்க அனைவரும் சென்று சிவாலமலையிலே ராமர் எப்படி இருக்கிறாங்க அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சென்று அதே மாதிரி செய்யுங்க. வீட்டுல போயிட்டு வரணும். அப்படியே பண்ணுங்க. அதே நேரத்தில் திருச்சடை சபை தர்பார் அவரால் பெற்ற விஷயம்